ஓம் நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடரின் அன்பு வணக்கங்களும் ஆசிர்வாதங்களும். இந்த நிகழ்ச்சியில் நவகிரகங்களில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜோதிட ரீதியாக எல்லா கிரகங்களும் சில நேரங்களில் தங்கள் இடத்தை மாற்றுவார்கள். இதனை நாம் கிரக பயிற்சி என்கின்றோம். அதே போல ஒரு கிரகங்கள் சூரிய பாதையிலிருந்து விலகி பயணம் செய்வதை தான் நாம் வக்ர காலம் என்கின்றோம். அந்த வகையில் குரு பகவான் நவ கிரகங்களின் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி என்பது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 2025 வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இந்த 119 நாட்கள் மிக சிறந்த பலாபலன்களை குரு பகவான் அருள காத்திருக்கிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் தனது வக்கர பயணத்தை தொடங்குகிறார். இந்த குரு பகவானின் வக்கர பயணத்தால் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசி. மேசராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவானின் வக்கரகாலங்கள் என்பது பல நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறது. உங்களுடைய பேச்சு திறமைகள் அதிகரிக்கும். இதனால் பல சிறப்பான காரியங்களில் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் வக்ரகதியாகி இருப்பது உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு, அதாவது தனம், வாக்கு, குடும்பம் என்னும் 3 இடங்களை குறிக்கக்கூடிய இடத்தில்தான் குரு பகவான் தனது வக்கர பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதி அடைவதால் உங்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் பேச்சின் மூலமாகவே சாதித்துக் கொள்வீர்கள். எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் அதை உங்கள் வாக்கு வன்மையாலேயே வீழ்த்தி விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் சாதுரியம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்திலோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ உங்கள் பேச்சுக்களாலேயே அனைவரையுமே கவருவீர்கள். வாடிக்கையாளர்களை பேச்சு வன்மையால் கவர்ந்து வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். மற்றவர்களால் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியாத பொருட்களை விட நயமாக பேசி 15 ரூபாய்க்கு விற்கும் அளவிற்கு உங்களுடைய பேச்சாற்றல் என்பது பளிச்சிடும். இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் விரிவாக்க முயற்சிகளிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உழைப்புக்கு தகுந்த பலன் என்பதும் கிடைக்கும். இதே காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறார். அவரும் அடுத்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பலமடைய இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலமடைகிறார் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடம் என்னும் தொழில்ஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்தில் பலமடையும் பொழுது உங்களுடைய தொழில் ரீதியான வருமானம் என்பது இரட்டிப்பாகும். இத்தனை நாட்களாக நான் கடுமையாகத்தான் உழைக்கிறேன், நான் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறேன், ஆனால் எனக்கு வருமானம் போதவில்லை என்கின்ற நிலை மாறி உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் தேவையான அளவு வெற்றி என்பதும் அதன் மூலமாக பலவிதமான வருமானங்கள் என்பதும் இனி உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே போல அரசு துறையில் பணி செய்வோருக்கு பணி மாற்றம் விரும்பிய இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் அமையும். உங்கள் உயரதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை மதித்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மதித்து நடந்து கொள்வார்கள். இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து பல வெளியூர்களில் பணியாற்றியோர், கடைகளில் உணவு எடுத்துக்கொண்டு சரியான உணவு இல்லாமல் தவித்தோர்கள் எல்லாம் இப்போது சொந்த ஊருக்கே மாறுதல் கிடைக்கப் பெறுவீர்கள். இது மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதே காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடனான அந்த இணக்கம் என்பது இரட்டிப்பாகும். அதே போல வரன் தேடி கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இதே காலகட்டத்தில் நல்ல வரன் அமையக்கூடும். ஏனென்றால் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றால் குடும்ப விருத்தி என்பது இருக்கிறது. புது உறுப்பினர்கள் சேர்க்கை என்பது குடும்பத்தில் இருக்கும். உங்களுக்கு மனைவியாக ஒரு பெண் வருகிறார் என்றால் குடும்பத்தில் புது உறுப்பினர் சேர்க்கை அதிகமாகிறது. உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது என்றால் குடும்பத்தில் புது உறுப்பினர் சேர்க்கை அதிகமாகிறது. அதுபோல உங்களுக்கு வரணமையவோ அல்லை
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவோ இப்போது நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். இனி அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் என்பதும் இருக்கும் என்பதால் மிக சிறந்த ஒரு பலன்களை மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். இதே காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு அதீத நற்பலன்களை அள்ளி வழங்குவார். அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். கன்னிராசி என்பது உங்களுக்கு 6ஆம் இடமாகும். உங்கள் ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் விழுகின்ற இந்த குரு பகவானின் பார்வை என்பது கடன், நோய், பகை இந்த மூன்றையும் உங்களிடம் அண்டவிடாமல் பாதுகாக்கும். மருத்துவ செலவுக்காகவே பெரிய தொகையை செலவிட்டவர்கள் எல்லாம் இனி மருத்துவ செலவுகள் இல்லாமல் உடல் நலம் தேறி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுவீர்கள். அதுபோல குடும்ப உறுப்பினர்களுக்கும் யாருக்கும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் என்பது இதுக்கு மேல் இருக்காது. அதே நேரத்தில் அடகு வைத்த நகைகளை மீட்கலாம். கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்களை எல்லாம் அடைக்கலாம். கடன் என்பது உங்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைத்திருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். அதனால் இதுக்கு மேல் நாம் சிக்கனமாக செலவு செய்தாலும் பரவாயில்லை, கடன்களை அடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கமான திடமான முடிவிற்கு வருவீர்கள். கடன்கள் இனி படிப்படியாக குறையும். கடன் தொல்லை என்ற பேச்சிற்கே இந்த வக்கர காலகட்டத்தில் இடம் இருக்காது. குரு பகவான் வக்கர காலத்தில் இருக்கும் இந்த 119 நாட்களில் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரும், கஷ்டங்கள் எல்லாம் விலகும் என்பது ஒரு ஆரோக்கியமான போக்கு. அதே போல எதிரிகள் தொல்லை இருக்காது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் என்றால் நம்மை ஏதோ ஒரு வழியில் பழிவாங்கலாமா, மேலதிகாரிகளிடம் மாட்டிவிடலாமா என நினைத்தவர்கள் எல்லாம் இனி விலகுவார்கள். இதனால் எதிராளிகள் எல்லாமே உங்களிடம் சரணடைந்து போவார்கள். அதே போல தொழில் போட்டியாளர்கள் உங்களிடம் தோற்று ஓடுவார்கள். வாடிக்கையாளர்களை வசப்படுத்தும் அந்த ஒரு அற்புதமான கலையை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். இதனால் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும், வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும். கிளை நிறுவனங்கள் தொடங்கலாமா என்பது குறித்து கூட நீங்கள் சிந்திக்க தொடங்குவீர்கள். இதனால் எதிராளிகள் உங்களிடம் சரணடைந்து போவார்கள். அதுபோல நிலத்தகராறுகள் இந்த காலகட்டத்தில் நல்ல முடிவுக்கு வரும். பக்கத்து நிலத்துக்காரர்கள், அண்டை அயலார் வகையில் நில பிரச்சனைகள் இருந்தால் கூட அதிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவந்து நிலத்தை சொந்தப்படுத்துவீர்கள். வில்லங்கம் இல்லாத ஒரு நிலத்திற்கு சொந்தக்காரராவீர்கள். இது நிச்சயம் நடந்தே தீரும். அதே போல குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் படுகிறது. 8வது வீடு என்பது விருச்சிக ராசி. உங்கள் ராசியதிபதி செவ்வாயின் இன்னொரு ஆட்சி வீடான விருச்சிகத்தில் குரு பகவானின் பார்வை விழுகின்ற இந்த நேரத்தில் கடந்த காலகட்ட இன்னல்கள் எல்லாம் நீங்கி ஒரு மிக தெளிவான மனநிலைக்கு வருவீர்கள். மனக்குழப்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், தூக்கமின்மை இவையெல்லாம் இனி உங்களை விட்டு பறந்தோடும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை விழுகிறது என்பதால் இனி தொழிலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்யலாம். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பழைய ஊழியர்களை நீக்கிவிட்டு புதிய ஊழியர்களை பணியில் அமர்த்துவீர்கள். இனி வரக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் பொறுப்போடு நடந்து கொண்டு உங்கள் தொழிலை பெருக்கி கொடுப்பார்கள். அதுபோல கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைந்து முதலீடுகளை அதிகப்படுத்தி விற்பனையை, உற்பத்தியை அதிகப்படுத்துவார்கள். இதனால் நீங்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியில் விழுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அரசிற்கு புறம்பாகவோ, சட்டவிரோதமாகவோ அல்லது பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையிலேயோ, மற்றவரை நினைத்து பொறாமைப்படும் வகையிலேயோ நாம் இல்லாமல் பொதுநலத்தை கருத்தில் கொண்டு பிறருக்கும் நாம் மரியாதை கொடுத்து தொழிலை நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்து செய்து வந்தால் இந்த 119 நாட்கள் கடனை அடைத்து கௌரவத்தை அடைந்து சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தோடு ஒரு செல்வ செழிப்பான நபராய் நீங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு அற்புத யோகம் கூடி வருகிறது. குருவை வணங்குங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த குரு வக்கர காலகட்டத்தில் நீங்கள் கோடீஸ்வரராகலாம்.